இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி ஜீ தமிழ்ல ரொம்பவே ஃபேமஸா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீசன் 2ஓட வில்லிய பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திகை தீபம் சீசன் 1 ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. பொதுவா கார்த்திக் ராஜ் அவர்கள் எந்த சீரியல் நடிச்சாலுமே அது ஹிட் லிஸ்ட்ல ஒன்னா தான் இருக்கும். அதே மாதிரி தான் கார்த்திகை தீபம் சீசன் 1 நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி செம்பருத்தி அப்படிங்கிற சீரியல் பண்ணாரு, அதுவுமே ஃபேமஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து கார்த்திகை தீபம் சீசன் 2 எடுத்தாங்க. அதுல இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் எல்லாமே அப்படியே இதுல நடிச்சாங்க. ஆனா அந்த ஹீரோயின் மட்டும் இல்ல, நான் இது நடிக்கல, எனக்கு வேற வேற ப்ராஜெக்ட் இருக்கு, நான் அதுல நடிக்கிறேன், தொடர்ந்து எனக்கு இதுல நடிக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல வில்லியா சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம ரேஷ்மா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. பல சீரியல்ல அவங்களோட வில்லத்தனத்தை அழகா காட்டியிருப்பாங்க. இவங்களோட உண்மையான பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ரேஷ்மா பசுபலேட்டி. இவங்க அப்பா பிரசாத் பசுபலேட்டி தெலுங்குல மிகப்பெரிய ப்ரொடியூசர். இதயத்தை திருடாதே அஞ்சலி மூவியோட ப்ரொடியூசரும் இவர் தான். இவங்க 1983 ஜூலை மாதம் 23 அமெரிக்கால பிறக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க அப்பா தெலுங்கு தான், அப்பா அம்மா 2 பேருமே தெலுங்கு தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அமெரிக்கால போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. ரேஷ்மாவும் படிச்சு வளர்ந்தது எல்லாமே அங்கதான். அவங்க ஸ்கூல்ல ஆர்கன்சாஸ் அப்படின்னு அமெரிக்கால இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்சாஸ் A&M யூனிவர்சிட்டியில பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது ரிலேட்டடா ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஏர் ஹோஸ்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. பொதுவா அந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆசை எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் நம்ம ஒரு ஏர் ஹோஸ்ட்ரஸா இருக்கணும், அமெரிக்காலே மிகப்பெரிய ஏர் ஹோஸ்ட்ரஸா நம்ம வலம் வரணும் அப்படின்ட்டு இவங்களுக்கும் நிறைய ஆசையெல்லாம் இருந்திருக்கு. இவங்களோட பிரதர் அவங்களும் சினிமால தான் இருக்காங்க. இவங்களோட பிரதர் வேற யாரும் இல்லை, பாபி சிம்ஹா அவர்கள். இவங்களுக்கு தீப்தி சுஷ்மா அப்படின்ற சிஸ்டர்ஸும் இருக்காங்க. டெல்டா ஏர்லைன்ஸ்ல ஏர் ஹோஸ்ட்ரஸா இவங்க ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு ராஜா அப்படிங்கிறவங்களோட காதல் ஏற்படுது. வீட்டில் இந்த விஷயத்த கொஞ்சம் வருடங்கள் கழித்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டில் அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே ஜாலி டைப் தான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸ்டார்டிங் அவங்களோட லைஃப் ரொம்பவே ஜாலியாக அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாக்கு நிறைய அடிக்ஷன்ஸ் ஏற்படுது. அந்த அடிக்ஷன்னால இவங்கள துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. நிறைய அடி உதைகள்லாம் இவங்க வாங்குறாங்க. ஈவன் இவங்க கன்சீவா இருக்கும்போது கூட இவங்க அடி வாங்கியிருக்காங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு கடைசி அந்த 9வது கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள்ல இவங்க வாங்கின அடினால இவங்களுக்கு வலியும் ஏற்பட்டுருது. இவங்கள கூட்டிட்டு போக அந்த சமயத்துல அங்க யாருமே இல்லை. இவங்களே காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு டெலிவரி ஆயிருது. அந்த டைம்லயே டாக்டர் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், நம்ம சர்ஜரி பண்ணி குழந்தைய எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 6 மாத இதுலயே குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் 4 months
கிட்டத்தட்ட இன்குபேட்டர்ல வச்சு வச்சு இன்ஜெக்ஷன் மூலியமா வந்து பால் அந்த மாதிரி எல்லாமே என்ன மாதிரியான ஹீட் எல்லாமே குழந்தைக்கு குடுக்கணுமோ அது எல்லாமே டாக்டர்ஸ் வந்து இது பண்ணி குடுக்குறாங்க. குழந்தை வந்து இறந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் டாக்டர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பிலீஃப் எப்படினாலும் என் குழந்தை வந்து காப்பாற்றப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்து கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து போயிட்டு அந்த இன்குபேட்டர்ல வெளியே நின்றுட்டு ரொம்ப அழுவாங்களாம். தன்னோட பையன் எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நீ வந்து உயிர் பொழைச்சு வந்துடணும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய பேசிக்குவாங்களாம். அதுக்கப்புறம் பொழைச்சு வந்தது தான் அவங்க பையன் ராகுல். இவங்க வந்து கொஞ்சம் வந்து இதுவா இருந்தா கூட அதுக்கப்புறம் வந்து ராகுலுக்காக வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாலும் நம்ம வந்து ராகுலுக்காகவே அதை பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க பையனுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காலேயே வந்து இருந்தாங்க. என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ, என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கே இந்தியாவை விட வந்து அமெரிக்காவில் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்ம பையன் வளர்ந்துட்டான், இதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான பல விஷயங்கள் நம்ம நாட்டோட கல்ச்சரையும் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க இந்தியாவுக்கு வராங்க. 2009 தான் வந்து அவங்க இங்கே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. தெலுங்குக்கு திரும்ப வராங்க. அங்கே வந்து ஒரு சீரியலில் வந்து லவ் அப்படிங்கிற சீரியலில் திவ்யா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு சேனல்லே வந்து ஆங்கராகவும் நியூஸ் ரிப்போர்ட்டராகவும் இருக்காங்க. தெலுங்குல ஓரளவுக்கு வந்து இவங்க தெரியப்படுறாங்க. அப்பயே வந்து தமிழ்லையும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ராதிகா அவர்கள் மூலியமா வந்து வாய்ப்பு கிடைக்குது. 2013ல வாணி ராணி சீரியல்ல தேவிகா அப்படிங்கிற ரோல் பண்றதுக்கு வந்து ஹீரோயின் ராதிகா அவர்கள் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து 2013லயே வம்சம் சீரியல்லையும் நடிக்கிறாங்க. சுப்ரியா அப்படிங்கிற ரோலு. அதுக்கப்புறம் சன் சிங்கர்ல ஆங்கரா இருக்காங்க. பெருசா வந்து மக்கள் மத்தியில வந்து பிரபலம் அடையலை அப்படின்னாலும் நான் செய்கிறத நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்ன வாய்ப்பு வருதோ அதை நான் பண்ணுறேன். இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பையனுக்கு நான் வந்து கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கணும். அவனோட லைஃப் வந்து அவன் ரொம்ப சந்தோஷமாக லீட் பண்ணணும். அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்துதான். ஸோ 2014ல் மரகத வீணை அப்படிங்கிற ஒரு இது, அதுக்கப்புறம் திவ்யா அப்படிங்கிற சீரியல், 10 மணி கதைகள், ரதி, என் இனிய தோழர், ராஜ் டிவியில் பாரி அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜீ தமிழில் உயிர்மை அப்படிங்கிறதுல வந்து சுமதி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. 2015ல் வந்து சுந்தர காண்டம் அப்படிங்கிற சீரியல், இது வந்து வேந்தர் டிவியில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மசாலா படம் 2016ல் தான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் வந்து புஷ்பா அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. இந்த ரோல் மக்கள் மத்தியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். எங்கே போனாலும் வந்து இவங்கள வந்து நிறைய பேர் வந்து புஷ்பா புஷ்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சூரிக்கும் வந்து அது மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2016ல் கோட் 2 படத்தில் ஷோபனா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸுன்னு ஒரு மூவி, அது வந்து தமிழ்லையும் வந்திருக்கு மலையாளத்துலேயும் வந்திருக்கு. அதில் வந்து கிளாரா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மணல் கயிறு 2 அப்படிங்கிற படத்தில் சந்திரா, திரைக்கு வராத கதை அப்படின்னு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஹிட்டு கொடுக்கல அப்படின்னாலுமே வந்து எங்கே போனாலுமே இவங்களுக்கு அந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தை வச்சு தான் இவங்கள வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் டிவியில் இவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு வந்திருக்கு. அப்படி தான் இவங்க வந்து ஆண்டாள் அழகர் சீரியலில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பகல் நிலவு அப்படிங்கிற சீரியலில் மலர் அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. சன் டிவில அன்பேவா சீரியல்ல வந்தனா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. 2019ல விஜய் டிவியோட பெரிய ஷோவான பிக் பாஸோட சீசன் 3ல வந்து இவங்களுக்கு என்ட்ரி ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அங்க உள்ள போறாங்க. கிட்டத்தட்ட 49th டேல தான் வந்து எவிக்ட் ஆகுறாங்க. இவங்களும் வனிதாவும் அங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ வரைக்குமே வந்து நிலைச்சிருக்கு. வனிதாக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னாலுமே நான் வந்து கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கடுத்து 2020ல வந்து உயிரே அப்படிங்கிறது, 2021ல நாகவல்லி, வேலம்மாள், பாக்கியலட்சுமி சீரியல்ல இவங்க ராதிகா அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோல் வந்து இவங்களுக்கே மறக்க முடியாத ஒரு ரோலா தான் இருந்திருக்கு. நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய திட்டு வாங்கினது இந்த சீரியலுக்காக தான் அப்படின்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. எப்படி நீங்க வந்து பாக்கியாவோட வாழ்க்கையை கெடுக்க போச்சு, அவங்க ஃப்ரெண்டா இருந்துட்டே நீங்க அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு நிறைய பேரும் வந்து ரொம்ப எதார்த்தமா இவங்கள பார்க்கும்போதே சொல்லுவாங்களாம். அப்போ வந்து இவங்களுக்கு தோணுமா, ஓகே நம்மளோட ரோல்ல வந்து சக்சீட் ஆயிட்டோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தோணிட்டே இருக்குமா. கலர்ஸ் தமிழ்ல டிஎஸ்பி வசுந்தரா தேவியா வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வணக்கம்டா மாப்பிள்ளை, பேய் மாமா, 3:33 இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தெலுங்கு மூவி ஹைவே அப்படிங்கிற மூவி, அபி டெய்லர் அப்படிங்கிற சீரியல்ல அனாமிகாங்கிற ரோல், அதுவும் கலர்ஸ் தமிழ்ல தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய் டிவியில் ரீசண்டாக வந்து மகளே என் மருமகளே சீரியல்ல அபிராமி நாச்சியாராக வந்து வந்திருக்கிறாங்க. இந்த இதில் வந்து கார்த்திகை தீபம் சீசன் 2ல வந்து அவங்க வந்து கார்த்திக் வந்து அத்தையா வந்து வருவாங்க. வில்லி கேரக்டர் தான். ஆனாலுமே வந்து அதையும் ரொம்பவே பெர்ஃபெக்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2023ல சத்திய சோதனை, சூரகன் அப்படிங்கிற படங்கள், ராஜகிளி அப்படிங்கிறதுல சிந்தாமணி அப்படிங்கிற ரோல், ஜீ தமிழ்ல நீதானே என் பொன் வசந்தம் சீரியல்ல நடிச்சிருப்பாங்க. 2023ல சீதாராமன் அப்படிங்கிற சீரியல்ல மகா அப்படிங்கிற ரோல்லையும் பண்ணியிருப்பாங்க. நான்சிங்கிற ரோல்லையும் பண்ணியிருப்பாங்க. சொத்துக்காக என்ன வேணா பண்ணுவா இந்த மகாலட்சுமி அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து பேசப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கார்த்திகை தீபம் சீசன் 2 கரெக்டாக வந்து பாக்கியலட்சுமி சீரியல் முடிகிற வரைக்குமே மற்ற எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்ன ரோல் தான் பண்ணாங்க. ஏன்னா பாக்கியலட்சுமியில் அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு ரோல் கொடுத்துருந்தனால அது முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் சீசன் 2லையும் இவங்க இப்போ மெயின் வில்லியா நடிக்கிறாங்க. மகளே என் மருமகளே சீரியல்லையுமே வந்து இவங்க ஒரு மெயின் லீடுன்னே சொல்லலாம். அன்பான மாமியார், மருமகளை வந்து தன்னோட பையன் இறந்துடுறாங்க, ஸோ மருமகளை மகளா பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்களுக்கு ரோல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வெப் சீரிஸ் விலங்கு, மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் இந்த மாதிரியான வெப் சீரிஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த சீரியல்ஸ், படங்கள் எல்லாமே பண்ணி அவங்க பையனை வந்து இன்னும் பெஸ்ட்டாக பார்த்துக்கணுன்னு நம்ம சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு விசேஷம் தெரிவிச்சுக்கிருவோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.